ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோட்டி ஸ்டிச்சும் லீஃப் ஃபில்லிங்கும் பார்க்க போகிறோம். சோட்டி ஸ்டிச் மேக்ஸிமம் நம்ம ஃப்ளாருக்கு கீழே நம்ம ஸ்டெம் மாதிரியான பார்ட்ஸுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃப்ளார் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதிலிருந்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணி போட்டு காட்டுறேன். லீஃப் ஃபில்லிங்கும் சேம் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். குட்டி லாக் போட்டுட்டு எகெயின் சேம் ஒரே ஒரு நூல் மட்டும் தள்ளி இப்படி அங்கே ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்துலேயே அந்த ஸ்டிச் வராத மாதிரிக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போடுற லாக் நம்ம ஆல்ரெடி போட்ட லாக்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம மேலே அதிகமாக அடர்த்தி கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அகெயின் சைடில் நம்ம அகெயின் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கீழே ஒன்ஸ் லெஃப்ட் சைடும் ஒன்ஸ் ரைட் சைடும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு அது அடர்த்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே ஸ்டிச்சஸை இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை லாக் போடாமல் நெக்ஸ்ட்டு இந்த சைட் கொண்டுட்டு போயிட்டு எகெயின் அங்கேயும் லாக் போடாமல் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல லாக் போட்டுட்டு எகெயின் நம்ம பக்கத்துலேயே இந்த லாக்குக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுங்க. த்ரெட்டை கொஞ்சம் கிராஸாக போனீங்கன்னாலும் அது கீழ்ப்பக்கமாக வந்துடும். நெக்ஸ்ட்டு அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் லாக் போட்டு எடுத்துகிட்டு எகெயின் மேலே போயிட்டு நீங்கள் ரெண்டு சைடும் லாக் போட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அவ்வளோ தின்னாக நம்ம கொண்டு வந்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போதே நம்ம இங்கே எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா சைடில், அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா இங்கே கீழே வர வர இன்னும் லென்த்துக்கு அதிகமாகிட்டே வரும், நம்மளுக்கு திக்காகவும் கிடைக்கும். எனக்கு தின்னாவே போதும். ஸோ நான் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் போதும். ஸோ நான் லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். க்ரீன் கலர்லேயே அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் க்ரீன் கலர்லேயே அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு எகெயின்
குட்டி லாக் போட்டுட்டு ஆஃப்டர் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா அதில் ஷார்ப் எட்ஜஸ் கரெக்டாக வரும். மேலே செயின் ஸ்டிச் போட வேண்டியதில்லை. அங்கே ஒரு லாங் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டால் சோட்டி ஸ்டிச்சோட லுக்கு ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதில் செயின் ஸ்டிச் போடல. சோட்டி ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு லீஃப் ஃபில்லிங் பார்க்கலாம். லீஃப் ஃபில்லிங்க்கு அவுட்லைன் போட்டுட்டு ஆஃப்டர் நம்ம ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம லீஃப் ஃபில் பண்ண போகிறோம். இங்கேருந்து உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து எகெயின் நெக்ஸ்ட்டு சேம் லீஃபோட லெஃப்ட் சைடில் அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு எகெயின் சேம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கீழே எடுத்துகிட்டு வந்து லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து கீழே எகெயின் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே இப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி போடும்போது இப்படி கொஞ்சம் விலக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங் வந்து டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும். அவுட்லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு அடுத்து ரைட் சைட்லேருந்து எடுக்கிற த்ரெட்டை லெஃப்ட் சைடில் இப்படி தள்ளி கொஞ்சம் கீழே இறக்கி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சாக போடுங்க. இந்த மாதிரி லீஃப் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு லீஃப் வந்து ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். சேம் தான், மாற்றி மாற்றி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். டிஃப்ரெண்ட்டான லீஃப் ஃபில்லிங்ஸ் இருக்குது. இது அதில் ஒன்று தான். நம்ம கீழே வந்து எந்த ஸ்டிச்சஸும் அதிகமாக கொடுக்காம நம்மளுக்கு எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான லீஃப் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம எண்டுக்கு வர போகிறோம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இப்படியே இதை கண்டினியூ பண்ணி இதை சுற்றியும் நம்ம சேஞ்சஸ் போட போகிறோம். செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளாருக்கு கீழே ஸ்டெம்மில் வந்து நம்மளுக்கு இந்த சோட்டி ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். லீஃப் ஃபில்லிங் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி மேலே மேலே வந்ததுன்னா சென்ட்ரல் உங்களுக்கு எம்போஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.